யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் ஜானகி இருக்காங்களே, அவங்க குடும்பத்தினருக்கும் கார்த்திக் குடும்பத்தினருக்கும் பல வருஷ பகை இருக்கு. அந்த பகையால தான் இவங்க கார்த்திக்க கொன்னு இருக்காங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அந்த பகையை மனசுல வச்சு என் கட்சிக்காரர் ஜானகி குடும்பத்தை பழி வாங்கறதுக்கு தான் கார்த்திகோட குடும்பம் இந்த நாடகத்தை போட்டிருக்காங்க. இவங்க கார்த்திகை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. போலீஸ் தரப்புல கார்த்திகை தேடிக்கிட்டு இருக்காங்க. எந்த சாட்சியத்தின் அடிப்படையில கார்த்திக் உயிரோட இருக்காருன்னு சொல்றீங்க? ஜானகியோட குடும்பத்தை சேர்ந்தவங்க கார்த்திக சில பொது இடங்கள்ல வச்சு பாத்துருக்காங்க. அவனை பிடிக்கவும் முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். இது நம்புற மாதிரியா இருக்கு யுவர் ஆனர்? அந்த கார்த்திக இவங்க குடும்பத்தாளுங்க பார்த்ததா சொல்றாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அப்படி உயிரோட இருந்தா அவரை கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கலாமே. மாயா, எல்லா இடத்துலயும் சுத்தி வட்டியாச்சு. இப்ப இத அவன் பாத்துட்டா போதும், கண்டிப்பா வெளியில வந்துருவான். எந்த ரூம்ல இருக்கான்? அந்த 3rd ஃப்ளோர்ல 4வது ரூம். சரி, அவன் இந்த போஸ்டர் எல்லாம் பாப்பானா? அந்த ரூமோட ஜன்னல் வழியா பார்த்தாலே இங்க போஸ்டர் ஒட்டி இருக்கிறது தெரியும். ஆனா அவன் தூங்கிட்டு இருந்தானா? இல்ல, நான் உள்ள ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு கிட்ட கேட்டேன். அவன் ரூமுக்கு மேனேஜர் டிஃபன் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கான். கண்டிப்பா அவன் பாப்பான். ஜானகியை விசாரிக்க அனுமதி வேணும் யுவர் ஆனர். கிராண்டட். உங்க பேரு? ஜானகி. கார்த்திகை உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்கய்யா. அவரை தானே உங்க பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணாங்க? ஆமாங்கய்யா. அப்புறம் அந்த கல்யாணம் மணமேடை வரைக்கும் வந்து நின்னு போச்சு இல்லையா? ஆமாங்கய்யா. அதுக்கப்புறம் கார்த்திக் உங்க பொண்ணை பார்த்து பேச முயற்சி பண்ணிருக்காரு. அது பிடிக்காம அவரை நீங்க அடிச்சு கொண்டு இருக்கீங்க. உண்மையா? இல்லங்க, நான் அவனை கொல்லல. அவன் சாகல, உயிரோட தான் இருக்கான். ஐயா, நான் சத்தியமா அவனை கொல்லல. அவன் மறைஞ்சிருந்து நாடகம் ஆடுறான். அதுக்கான சாட்சி என்ன? ஆதாரம் இருக்கா? யுவர் ஆனர். மாயா, டைம் ஆயிட்டு இருக்கு. அவன் இன்னும் வெளியிலே வரலையே. அவன் போஸ்டர் பார்த்தானா இல்லையான்னு வேற தெரியல. இதுக்கு மேல நாம தான் அவனை பார்க்க வைக்கணும். எப்படி? அந்த ஜன்னல்ல ஒரு கல்லை தூக்கி போடலாம். அப்ப வெளியே அவன் பார்த்துதானே ஆகணும். அதுவும் கரெக்ட் தான். கரெக்டா அடிச்சிருவல்ல? யார பத்தி என்ன கேக்குற? சின்ன வயசுல மரத்துல எவ்வளவு மாங்காய் அடிச்சிருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் ஒரு விஷயமா? இப்ப பார். அவன் ஜன்னலை திறக்கிறான். வா வா. என்னது? போஸ்டர் ஒட்டிருக்காங்க, அத்தை இறந்துட்டாங்கன்னு. அது எப்படி? அவன் பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கொஞ்ச நேரத்துல கீழே வருவான். எங்க அத்தை இறந்துட்டாங்கய்யா. என்ன சார் சொல்றீங்க? அவங்க இறந்துட்டாங்கன்னு வெளியே போஸ்டர்லாம் ஒட்டிருக்காங்கய்யா. அங்க பாரியா. சார் எப்படி சார்? எனக்கே ஒண்ணும் புரியலையா.
காலையில வந்துட்டு போனாங்க சார். நல்லா தானே சார் இருந்தாங்க. அதுக்குள்ள எப்படி சார்? என்ன ஆச்சுன்னு தெரியலையா? மாயா, அவன் தான் இப்ப எந்த ரூம்ல இருக்கான்னு தெரியும்ல. இப்பவே போய் அவனை அடிச்சு இழுத்துட்டு போயிடலாம். அவசரப்படாத. அவன் திரும்ப தப்பிச்சிட்டா அப்புறம் பிடிக்கவே முடியாது. அவனா கிளம்பி வீட்டுக்கு போவான். அப்ப கண்டிப்பா குரு சார் புடிச்சிருவாரு. பொறுமையா இருப்போம். இங்க இருந்து சந்தோஷமா போனாங்க. இப்படி ஆயிடுச்சையா? சார் இருங்க சார், டென்ஷன் ஆகாதீங்க. யோ, எப்படியா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? இல்ல சார், இதுல ஏதோ தப்பு இருக்கு சார். காலையில தான் வந்துட்டு போனாங்க. எப்படி சார் அதுக்குள்ள இறப்பாங்க? எப்படி சார் அதுக்குள்ள போஸ்டர் ஓட்ட முடியும்? ஒருவேளை இது உங்களை வெளியில வர வைக்கிறதுக்கு பிளானா தான் சார் இருக்கும். இல்லையா, இப்படி இறந்துட்டாங்க எப்படியா போஸ்டர்லாம் அடிப்பாங்க? அவங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஆயிருக்கு. நான் கிளம்புறேயா? சார் 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 இருங்க சார், வெயிட் பண்ணுங்க சார், வெயிட் பண்ணுங்க. நான் உங்க அத்தை கால் பண்றேன், வெயிட் பண்ணுங்க சார். பண்ணியா? யோ, என்னாச்சியா? சார் போன் போல சார். என் அப்பாவுக்கு கால் பண்ணியா? இப்பவும் போல சார். பாத்தியா, அப்ப கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்கு. நான் வீட்டுல போய் பாத்துட்டு வரேன். சார் 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 இருங்க சார், உங்களை வெளியில அனுப்ப கூடாதுன்னு உங்க அத்தை சொல்லியிருக்காங்க சார். யோ,